திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தாமரைக்குளம் ஏரியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், கழிவு நீரால் சாலையில் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க? அந்த கழிவு நீரை அகற்றுவதற்கு இதுவரை ஏதேனும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து நடவடிக்கை இருக்கிறதா? என்ன நடந்தது? விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக பார்க்கலாம் யுவராணி. கும்மிடிப்பூண்டி அருகே தாமரைக்குளம் ஏரியில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சாலையில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் காலை முதல் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மைய நீர் ஆதாரமாக இருந்து வந்த 48 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாமரை ஏரியானது தொழிற்சாலை ரசாயன கழிவு மற்றும் டேங்கர் லாரிகளில் கழிவு நீர் கலந்து கூவமாக மாறிய ஒரு நிலைமையாக தற்போது உள்ளது. இதனால் கும்மிடிப்பூண்டியின் நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் தாமரை ஏரி மீட்டெடுக்க கோரி அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் எழுந்துள்ளனர். குறிப்பாக பார்க்கலாம், இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக தாமரை ஏரியில் இருந்து ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் தூர்வாரம் பணியானது தற்போது துவக்கப்பட்டு உள்ளது. இதனை அடுத்து தாமரை ஏரியில் தேங்கிய கழிவு நீரானது அங்கிருந்து வெளியேறப்பட்டு வருகிறது. இதனால் அவ்வழியாக குறிப்பாக பார்க்கலாம், அவ்வாறு வெளியேறப்படும் கழிவு நீரானது தற்போது கும்மிடிப்பூண்டி முக்கிய சாலையான ரெட்டப்பேடு சாலையில் தற்போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. இதனால் இன்று காலை வேலைக்கு செல்பவர்கள் அந்த ஒரு இடையூறான வழியில் செல்வது ஒரு வழக்கமாக காணப்பட்டுள்ளது. இதனால் அந்த சாலையில் செல்பவர்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட உள்ளது என அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலரின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் சென்று அந்த ஏரியில் உள்ள அந்த கழிவு நீரை அகற்ற வேண்டும். அதே போல சாலையில் உள்ள அந்த கழிவு நீரை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலரின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி தமிழன்.